நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பழையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பகுதிகளில் சிப்காட் அமைப்பதற்காக பல்வேறு முறைகேடுகளை செய்து அரசாணை வெளியிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு ஆவணங்களை திரட்டி நாங்கள் தொடர்ந்து பல்வேறு வகைகளிலும் அது எந்த வழியில் போலியான ஆவணங்களை திரட்டி அரசாணை போட்டிருக்கிறார்கள் என்பதை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து நாங்கள் தகவலை திரட்டி அரசிற்கு தெளிவான கடிதங்களை அளித்து வருகிறோம். இந்த நிலையில் நாமக்கல் சிப்காட் அலுவலகத்திலிருந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கொடுக்கப்படும் எந்த தகவலுக்கும் பதிலளிக்காமல் வேண்டுமென்றே பொது தகவல் அலுவலர் திட்டமிட்டு, அதாவது ஒரு 16 கேள்வி கேட்டிருக்கிறோம். அந்த 16 கேள்விக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்ததுக்கு ஒன்றுக்கே பொருந்து ஒன்றுக்குமே பொருந்துன்னு 16 கேள்விக்கு இதே மாதிரி பதில் கொடுக்குறாங்க. இது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு எதிரானது. ஏற்கனவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நில நிர்வாக ஆணையர் அந்த பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் சிப்காட் மாவட்ட சிறப்பு வருவாய் அலுவலருக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி தபால் கொடுத்துட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. ஆனால் 3 மாத காலமாகியும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோ சிப்காட் மாவட்ட வருவாய் அலுவலரோ நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே தகவலை முறையாக வழங்காத மாவட்ட சிப்காட்டினுடைய பொது தகவல் அலுவலரை உடனடியாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி மாவட்ட நிர்வாகத்தை கவனத்தில் ஈர்ப்பதற்காக, அதாவது நீங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பொதுமக்கள் கொடுக்கப்படும் மனுக்கள் மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பொதுமக்கள் கொடுக்கும் கடிதத்திற்கு எந்த விதமான மதிப்பளிப்பதில்லை. அதே மாதிரி சிப்காட் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழையப்பட்டி புதுப்பட்டியில் பகுதியில் விவசாய நிலங்களை அளக்கிறதுக்காக 3/1/2025 சிப்காட் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒரு ட்ரோன் கம்பெனிக்கிட்ட அந்த இடத்த அளக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அளக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 500 மீட்ரு. இந்த 500 மீட்டருக்கு எவ்வளோ செலவு செஞ்சோம் அப்படின்னா, ₹6,45,935. ஒரு டோன் 500 மீட்டர் அளக்கிறதுக்கு தனியார் நிறுவனத்திற்கு எந்த விதமான ஒப்பந்தம் புள்ளி கோராமல் அரசாங்கத்திட்ட ட்ரோன் இருக்கிற போது இது மாதிரி விவசாய அப்பாவி நிலங்களை பிடுங்கி இது போன்ற கொள்ளையடிப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல் சுரண்டி எடுப்பதற்காக 6,45,000 ரூபா ஒரு ட்ரோன் 500 மீட்டர் அளக்கிறதுக்கு. இது உலக சாதனை இல்லை, கிண்ண சாதனை இல்லை. இது அதை விடையும் தாண்டி 7 உலக அதிசயத்தில் 7 இது 8வது அதிசயமாக இருக்குது. அந்த ட்ரோனே மீறி போல ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தான் இருக்கும். ஆனால் பில் போட்டு எடுத்துருக்கிற சிப்காட் நிறுவனம் இதுக்கு தான் இந்த அப்பாவி மக்களுடைய விவசாய நிலங்களை பிடுங்கி இது மாதிரி கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறது இந்த சிப்காட் நிறுவனம். ஆகவே உடனடியாக சிப்காட் நிறுவனம் 6,45,000 ரூபாய் ட்ரோன் செலவு செய்ததை உடனடியாக விசாரணை செய்வதற்காக இன்று நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு துணை கண்காணிப்பாளரிடமும் நாங்கள் புகார் மணிக்கு அனுப்பியுள்ளோம். எனவே இதில் நடக்கும் முறைகேடுகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ட்ரோன் சம்பந்தமாகவும் தகவல் உரிமை பெருஞ்சட்டத்தில் தகவல் கொடுக்காத அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்காத கண்டித்து இன்று அனைத்து சீர்வரிசைகளுடன் தேங்காய் பழம் மற்ற இதர பொருள்களுடன் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் மனு அளிக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து மனு அளித்து வருகிறோம். இந்த மனுவின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தவறும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் விரைந்து வழக்கு தொடர்வோம். மாவட்டத்தில் கொடுக்கப்படும், நாங்கள் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறோம்ல, பொதுமக்கள் கொடுக்கப்படும் எந்த மனுவுக்குமே நடவடிக்கை எடுப்பதில்லை. இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய தோய்வை காட்டுகிறது. இது வருத்தமளிக்கும் விஷயமாக உள்ளது. நாங்கள் எந்த அதிகாரிக்கும் நாங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது, நியாயமான சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து நியாயமான முறையில் போராடி வருகிறோம். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தகவல் அளிக்காத சிப்காட்டினுடைய தனி பொது தகவல் அலுவலர் தனி வட்டாட்சியர் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்கனவே நில நிர்வாக ஆணையர் கடிதம் கொடுத்துட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. ஆனால் 3 மாதம் ஆகி எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதவருக்கு ஒரு நில நிர்வாக ஆணையர் என்பவர் தமிழ்நாட்டிற்கு அத்தனை நிலங்களையும் பாதுகாக்கக்கூடிய உத்தரவு போடக்கூடிய ஒரு அதிகாரி கொடுத்த லெட்டருக்கே நடவடிக்கை எடுக்கலைன்னா நாமக்கல் மாவட்டத்தில்
பொதுமக்கள் கொடுக்குற லெட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத இங்கே இருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த செய்தியை பொதுமக்களாக நாங்கள் உங்களிடம் தெரியப்படுத்துகிறோம். விரைந்து நடவடிக்கை எடுக்கார்கள் என்று நம்புகிறோம். தவறு பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் வலுவாக அமையும். அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடிக்கொள்ளும் என்பதை இந்த சிப்காட் எதிர்ப்புக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர். வாங்கம்மா, சீர்வரிசை வாங்கம்மா. ஆட்சித்தலைவர் அப்படி அதெல்லாம் இல்லை. பழம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு